ஷே விஷ்ணு பிரம்மாப்பா. இப்போ அந்த கணக்கு பெரிய கணக்கப்பா. நாமினேஷன் கட்டி ஓட்டு முத்திரை பஞ்சாயத்து போர்ட்லேருந்து இறங்குதான், களத்தில் இறங்குதான். தலையில் 2 துண்டை கட்டி, இடுப்பில் 2 வேட்டியை கட்டி, கையை எடுத்து கும்பிட்டுக்கிட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இப்படியே அலையுதான். நாமினேஷன் கட்டுற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் நாமினேஷன் கட்டி அந்த கணக்கை அவங்க பார்த்துருக்கணும். இவனா வெளியில் பஞ்சாயத்து போர்டை நியமித்து கொடியை தூக்கி எப்படி அசிங்கம் பண்ணுறது. அப்போ நீதிமன்றமே ஒன்றும் இல்லாமல் சப்புக்கு உப்புக்கு இல்லாமல் அப்படியே வச்சு ஓரம் கட்டி இவனுக்கு வெளியில் ஆடிட்டான். அப்போ நாமினேஷன் கட்டுறான் அப்படின்னா பஞ்சாயத்து போர்டு வார்டில் நிற்கானா அது கோர்ட்டில் பதிவு பண்ணணும், கோர்ட்டில் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணணும். அடுத்து தலைவர் ஓய்வு தலைவர் பஞ்சாயத்து போர்ட்டில் நாமினேஷன் கட்டி நீதிமன்றம் கோர்ட்டில் பதிவு பண்ணணும். எப்படி இவன் விளையாட்டு எப்படி விளையாட்டு வச்சா அரசியல் விளையாட்டு ஒரு பக்கம் செதுக்கி விட்டு தையல் போடணும்ட்டார். அடுத்தாப்பில் எம்எல்ஏ எப்படி தாசில்தார் இவன் தான் நியமிக்கான். இப்போ இவன் சேட்டை பண்ண கணக்கு நீதிமன்றத்தில் அதுதான் சட்டத்தில் ஓட்டை. நாங்களாம் வெளியில் தானே ஓட்டை ஆடுதோம். இது என்ன சட்டத்தில் ஓட்டம்னு ஓட்டையை ஆக்கி வச்சுருக்கான். எப்படி வச்சுருக்கான்? நீதிமன்றமே நீதியே இல்லாத அளவுக்கு எப்படி விளையாடுதான் பார்த்தியா. அப்போ எம்எல்ஏ அவனுடைய கணக்கில் தாசில்தார் எங்கெங்கே அங்கே போய் மனு கட்டுவான், இது போடுவான், நாமினேஷன் கட்டுவான். பணம் நாமினேஷன் கட்டி என் சொத்து இவ்வளோ தான் இருக்குது, என் சூத்து இவ்வளோ தான் இருக்குது, என் பொட்டாட்டிகிட்ட இவ்வளோ இருக்குது, என் வீட்டில் இவ்வளோ இருக்குது, நான் இடம் இவ்வளோ வாங்கியிருக்கேன், என் சொத்து இவ்வளோ இருக்குது, நான் எப்படி விவசாயம் பார்க்க எல்லா காலையும் அடைக்கி அப்படி பட்டியல் போட்டு பேப்பர் வச்சு அடித்து உள்ளே ஏற்றிருப்பான் எம்எல்ஏ. அடுத்து எம்பிக்கு நான் டாக்டராக இருக்கேன் அனுப்பிடணும். எப்படி டாக்டர் அந்த எல்லா காலையும் உள்ளே நின்று தான் ஆடுது. ஒரு கொடியை தூக்கி அப்போ கொடுக்குற குடுப்பு இழுத்து விட்டுக்கிட்டு 4 இழுப்பு இழுத்தா சரியாக வரும்ல. இப்போ எம்பியாக நிற்கிறவன் பல கோடி உள்ள நிற்பான், டாக்டர் நிற்பான். அடுத்தாப்பில் இந்த வார்கால் அள்ளுதான் பார்த்தியா அவனு நிற்பான் எம்பிக்கு. எப்படி வேணால் நியமிக்கிறது. வார்கால் அள்ளுறோம்னு அவனை சொல்லக்கூடாது, அவனை அவமதிச்சு தான் இவன் வெளியே விளையாடுதான். எப்படி இவன் தான் வார்கால் அள்ளணும், அரசியல்வாதி தான் வார்கால் அள்ளணும். ஆணும் பெண்ணும் போய் வார்கால் அள்ளணும். அமைச்சராளாக இருக்கான்ல எல்லாவனும் அவன் தான் வார்கால் அள்ளணும், கக்கூசை க்ளீன் பண்ணணும். இந்த வேலையை இவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வேலையை இவன் மாற்றி செய்தான். எப்படி நாமினேஷன் கட்டுற கணக்கு போடுவான். இது கணக்கு பாரு. அடுத்தாப்பில் 8 நாட்டு சனி முடிச்சு பார்த்தா தானே இதை ஆட்ட முடியும். எம்பிக்கு போட்டாச்சு. மந்திரி இவ்வளோ சொத்து தான் இருக்குது, இவ்வளோ தான் சொத்து இருக்குது. வழக்கு ஆடி உள்ளே 2 காலை விரித்து வெளியில் வந்து பம்பரமாக சுற்றிக்கிட்டாலே தான். அப்போ இவன் என்ன செய்யணும், குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்டு அப்படியே ஓடும். நாமினேஷனில் எவ்வளோ கட்டுதான், என்கிட்ட இவ்வளோ தான் சொத்து இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. எப்படி அந்த பதிவு எங்கே பதிவு பண்ணணும், கோர்ட்டில் பதிவு பண்ணணும். அப்போ இவனுடைய புடி எங்கே இருக்குது பத்திரப்பதிவு வெளியில் வென்று அது நாளைக்கு பொழுது போடலாம். அந்த வென்று கணக்கு என்ன கணக்குன்னு போடுவார். அப்போ பிடிக்கிற புடியில் வென்று பத்திரம் எழுதுறவனும் அப்படியே நடு ரோட்டில் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிடுவார். அப்படியே புரோக்கரை சேர்த்து தான் அடிக்கணுங்காரு. இப்போ கணக்கு மாற்றி அடிக்கார், முக்கால் சேர்த்தி. அதை அந்த காலையை அப்புறம் பார்ப்போம். இப்போ இவன் முதலமைச்சர் என்கிட்ட இவ்வளவு இருக்குது நாமினேஷன் கேட்டு தான் அவனா அதிகாரிகளை நியமித்து அவனுங்களா ஆட்டை எப்படி ஆடுதான் பார்த்தியா. அவன் என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, வீடு இருக்குது, இவ்வளோ தான் இருக்குதுன்னு அவன் கணக்காட்டியிருக்கான். அப்போ அந்த கணக்கு எல்லாமே தோண்டி எடுப்பார். இது நீதிமன்றம் தோண்டி எடுக்க முடியாது. இது ஐயாதான் கடவுள் தான், நீதி அரசர் தான் தோண்டி எடுக்க முடியாது. எடுக்கையில் உள்ள கப்புன்னு போய்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. இப்போ இந்த பஞ்சாயத்து போர்ட்லேருந்து எலெக்ஷன் ஏன் அதை பிடிக்கணும்ல, அதுக்கு தான் கணக்கு போடுதார். முக்கால் சத்தியம் இதில் தான் எல்லா சிரிக்கு மேலே மாட்டுவா, ஆணும் பெண்ணும். முக்கால்